கான்ஸ்டபிள் அவனை இறக்குங்க. டேய் எங்கடா இங்கதான் சார் எங்க எடுத்தேன். டேய் இங்க நான் எங்கடா போய் காட்டுறா. இங்கதான் சார், இந்த மரத்துக்கு தான் சார் கிடந்தது. சார் சம்பந்தமே இல்லாம என் ஹஸ்பண்ட் எதுக்கு இங்க வர போறாரு? சார் இவன் ஏதோ எஸ்கேப் ஆகிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்த பார்க்கறான். சார் சார் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் நீ சொல்றது உண்மைதானா இல்ல எங்களை டிரைவ் பண்றதுக்கு ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கியா? சார் நான் இதுக்கு சார் கதை சொல்ல போறேன், உண்மைதான் சார் சொல்றேன். அந்த போனை இங்க தான் சார் எடுத்தேன். இல்ல சார், இதை நான் நம்ப மாட்டேன் சார். என் ஹஸ்பண்ட் இங்க எதுக்காக வர போறாரு? சார் என்கிட்ட மண்டபத்துல கோச்சுக்கிட்டு அவரு இந்த பக்கம் வரதுக்கு என்ன தேவை இருக்கு சார்? இல்ல அவர் கண்டிப்பா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டாரு சார். சார் போன் இங்க கிடைச்சதுன்னு இவர் போய் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் சார். ஏய், நீ போன் கீழே கடந்ததுன்னு சொல்ற, ஆனா மிஸ் ஆனது போன் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட தான். போனுக்காக உன்னை நாங்க இங்க கூட்டிட்டு வரல, போன் மூலமா அவரை கண்டுபிடிக்கணும். உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லி தொலை. மா அந்த போன் இங்கதாம்மா கிடைச்சது. சுத்தி முத்தி பார்த்தேன் சார், யாரும் இல்ல சார், அதான் எடுத்துட்டு போயிட்டேன் சார். நீ மட்டும் போய் சொல்றேன்னு தெரிஞ்சது உன்னை லாக்அப்ல தூக்கி வச்சு லாரம் கட்டிடுவேன். சார் அந்த போனை உங்க புருஷன் தான் மிஸ் பண்ணாரா இல்ல யாராச்சும் கொண்டு வந்து போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த போனை நான் இங்க தான் சார் எடுத்தேன். பிரேம் சார் பக்கத்துல எங்கேயாவது சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். கைல் நீ இங்கே இரு, நாங்களும் போய் பார்த்துக்கிறோம். டேய் வாங்கடா. மேடம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எப்ப இருந்து உங்க ஹஸ்பண்ட் காணாம போனாரு? அவருக்கு உங்களுக்கும் என்ன பிரச்சனை? மேடம் ஒரு நிமிஷம். சார் என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா காணோம். இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? தெரியலையே சார், நாங்க அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே சார். இல்லக்கா, உங்க வீட்டுல சிசிடிவி இருக்குல்ல, அதை செக் பண்ணா அவன் இந்த பக்கம் வந்தானா இல்லையான்னு பார்க்கலாம். செக் பண்ணிக்கோங்க. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க. இங்க பாரு, ஒழுங்கா நீயா உண்மையை சொல்லிட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் சார் வராது. சார் பக்கத்துல இருக்க சிசிடிவி செக் பண்ணு சார். இவன் சொன்னது உண்மைதான், என் ஃப்ரெண்டு இந்த பக்கம் தான் போயிருக்கான். நீ பாத்தியா ஆனந்த்? ஆமா கைல். சார் அவர் இந்த வழியா போனதுக்கான ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எந்த பக்கம் போனார்னே தெரியல சார். மேடம் உங்க ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வந்தது உண்மைதான், அத சிசிடிவி ஃபுட்டேஜே சொல்லுது. அப்ப அவரோட செல்போன் மிஸ் ஆனதுக்கு வேற ஏதோ ஒரு காரணமா தான் இருக்க முடியும். ஆனா எப்படி சும்மா நடந்து போனவரோட போனு இங்க மிஸ் ஆகும்? அப்ப இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. ஐயோ சார், கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவருக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல சார். உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல. சார் உங்களுக்கு தெரியாம உங்க ஹஸ்பண்டுக்கு யாராவது எதிரிங்க இருந்து அவங்க உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா? என்ன சார் சொல்றீங்க? சார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே அவன் கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா செல்போன் இங்க கடந்தது, அவர் இந்த பக்கமா போனது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று நடந்து அந்த சமயத்துல போன் இங்க மிஸ் ஆயிருக்கலாம்ல. இப்படி ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ள ஓடுது. அது எல்லாத்துக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். சார் என் வீட்டுக்காரர் யாரோட பிரச்சனைக்கும் போக மாட்டார் சார். அவருக்கு அந்த மாதிரி எதிரிங்களும் கிடையாது சார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. மத்தபடி அவரை யாரோ ஏதோ பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மேடம்
நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் என்னால ஃபர்தரா உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க இப்ப உடனே சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல. நல்லா யோசிங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அவங்களுக்குள்ள ஏதாவது பகை இருக்கா? அவங்க ஏதாச்சும் உங்க ஹஸ்பண்டை அட்டாக் பண்ணணும்னு ஏதாவது இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்காங்களா? இப்படி வேற வேற ஆங்கிள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நாம இவரை விட்டுறலாம். நல்லா யோசிச்சு பாரு. இல்ல டேய், நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால தப்பிச்ச. இல்ல இவங்க ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் கேஸ்ல உன்னதான் நான் அரெஸ்ட் பண்ணிருப்பேன். கீழே ஏதாவது பொருள் கிடந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க மாட்டியா? அதை விட்டுட்டு கிடைச்சது வரைக்கும் லாபம்னு தூக்கிட்டு போனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை உன்னதாண்டா சுத்தி வரும். நாங்களும் உன்னதாண்டா அரெஸ்ட் பண்ணுவோம். சாரி சார். இப்ப இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்ட, மறுபடியும் மாட்டின அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாத அளவுக்கு தூக்கி உள்ள வச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவங்கிட்ட அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி. ஓகே சார். பிரேம் சார், நீங்க அந்த வீட்டுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஓகே சார். மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா உடனே ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நாங்க உங்களுக்கு சொல்றோம். கான்ஸ்டபிள், டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். டேய், ஒழுங்கா இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க சார். போ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வரேன் சார். வரேம்மா. எழில வேற யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா? போலீஸ் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் எழில் என்ன பார்க்க வராம இருக்காரா? கயல், அப்படிலாம் இருக்காது. நீ பயப்படாத. கயல், ஒருவேளை அந்த ஆட்டோக்காரன் பாலு ஏதாவது பண்ணிருப்பானோ? அவனுக்கும் எழிலுக்கும் அப்பப்போ தகராறு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்ப அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல சச்சா இல்ல, அப்படியெல்லாம் அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை.